வைரமுத்து சார் ஆர் தனுஷ் ஆர் அதர் பீப்புள், எனக்கு அதை பற்றி கவனியும் கிடையாது. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பட் விஷால் சாரை பற்றி அவங்க பேசும்போது தான் ஐ காட் ஆங்க்ரி. பிகாஸ் பர்சனலாக எனக்கு தெரியும் ஒரு நம்பர் என்னும் போது அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு. வரவேற்பு இல்லாத இடத்துக்கு யாரும் அப்படி போக மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு அப்படி ஒருத்தங்க வராங்கன்னா நீங்கள் அதை வரவேற்கிற மாதிரி நடந்துருக்கீங்க. இது எதுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க? நான் வந்தேன்னா ஐ கம் ஃபார் விஷால் சார். விஷால் சாரை பற்றி இப்படி ஒரு அலிகேஷன் வந்தனால ஐ எம் கமிங் அண்ட் சிட்டிங் ஆஃப் ஹியர் பிகாஸ் ஐ எம் பர்சனலி கனெக்டட் வித் விஷால். இதையும் கேட்பாங்கம்மா நாளைக்கு சுற்றுறேன். விஷால் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? விஷால் உண்மையாலுமே ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டு இந்த மாதிரி ஹெல்த் ஆயிடுச்சா? நான் ஒன்று கேட்குறேன். விஜயகாந்த் சார்லேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போது கரண்ட்டாக நடக்கக்கூடிய தமிழ் சினிமா விஷயங்கள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். லைக் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா விஷாலோட ஹெல்த் இஷ்யூஸ். இப்போது ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சுசித்ரா பற்றி சில விஷயங்கள்லாம், சுசித்ரா கூட சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களோட ரிப்ளை என்ன? இன்ஃபேக்ட் கவிதா மேம் நீங்கள் கூப்பிட்ட உடனே நான் இங்கே வந்தது இந்த சுசித்ரா விஷயத்தை கிளியர் பண்ண தான். மெயினாக நான் வந்ததே அவங்களுக்கு தான். சிங்கர் இப்போ எல்லாருமே வேற ஆல் ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி ஹேஸ் அ டேலண்ட். ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் சிங்கர். ஐ லவ் ஹர் வாய்ஸ். ஒரு எஜுகேட்டட் உமன். ஷீ இஸ் டிக்னிஃபைட், ஷீ இஸ் கிளாசி. பட் அவங்க பேசுகிற பேச்சு வந்து அந்த மாதிரி இல்லை. அவங்க எல்லாமே ஏதோ ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம பின்னாடி வராங்க, எவ்ரிபடி ஆர் ஆஃப்டர்ஸ்ன்ற மாதிரி தெரியுது. சி ஐ ஹாவ் நத்திங் டு கமெண்ட் அபவுட் வைரமுத்து சார் ஆர் தனுஷ் ஆர் அதர் பீப்புள். எனக்கு அதை பற்றி கவனியும் கிடையாது. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பட் விஷால் சாரை பற்றி அவங்க பேசும்போது தான் ஐ காட் ஆங்க்ரி. பிகாஸ் பர்சனலாக எனக்கு தெரியும் ஒரு நம்பர் என்னும் போது அவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு. விஷால் சார் என்னை கூப்பிட்றது எப்படி தெரியுமா? அம்மா. எல்லாருக்கும் ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் விஷால் சார் பற்றி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. சும்மா அவங்களுடைய மைலேஜ்க்காக எல்லாமே இதை போட்டுட்ருக்காங்க. சொல்கிற இன்ஃபர்மேஷன் உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சு தயவுசெய்து போடுங்க. ஏன்னா விஷால் பற்றின ஒரு நபரை பற்றி தெரிஞ்சவங்க நானுங்க. இப்போ நான் ஐம் ஆல்சோ லேடி ஆர்டிஸ்ட், ஐம் ஆல்சோ சீனியர் ஆர்டிஸ்ட். இப்போ நான் சுசித்ரா வந்து ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு இது வந்தாக்கா யோசனை பண்ணி பேசுகிறாங்க. இப்போ இவரை பற்றி ஒரு இஷ்யூனா அவர் மோசம்தான், இவரை பற்றி ஒரு இஷ்யூனா மோசம்தான். ஏன் இவங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் வருமா? இட்ஸ் அவுட் ஆஃப் அ சென்சஸ். இப்போ அவங்க வந்து ஒரு இஷ்யூ வந்து உக்காந்தாக்கா இவங்க தப்பு அவங்க தப்புன்னு ஒன்றா தானே சேர்த்து சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரை பற்றி புது இஷ்யூ வரும்போது புதுசாக அவங்க க்ரியேட் பண்ணி சொல்கிறாங்க. மற்ற இல்லை முக்கால்வாசி இட்ஸ் லைக் ஹர் ஃபேண்டசி. நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இத்தனை பேர் என் பின்னாடி வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபேண்டசி மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது வைரமுத்து சாரை பற்றி எனக்கு தெரியாது, தனுஷ் சார் பற்றியும் எனக்கு தெரியாது. பட் ஐ கேன் கேரண்டி அபவுட் விஷால்ஜி. ஒரே ஒரு விஷயம் ஆடியன்ஸ் யோசனை பண்ணி பார்க்க வேண்டியது. இப்போ நீங்களாம் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க, மொபைல் ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்காமலையா போவீங்க? சடனாக ஒருத்தங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இது லேண்ட்லைன் காலங்கள் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு மதியாதார் வாசலை மிதியாதேன்ற மாதிரி தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டியது ஒரு செலிப்ரிட்டி விஷால் போல ஒரு ஆளுக்கு அவசியமே கிடையாது. எத்தனையோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். அவர் பல லாங்குவேஜில் நடிக்கிற ஒரு ஹீரோ. இன்றைக்கி நடிகர் சங்கத்தில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் சொல்லாமல் கொள்ளாமல் ஒருத்தங்க வீட்டுக்கு போகணுன்னா அது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். ஜஸ்ட் இமேஜினன்சி. அதுவும் நைட் டைம் இருப்பாங்களா என்ன கேரண்டி? அடுத்தது அவங்க ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்களா, அன்றைக்கி குடிக்கிற மூடில் இருக்காங்களா, பார்ட்டிங் மூடில் இருக்காங்களா, இது வெரிஃபை பண்ணாமல் எப்படி போயிருப்பார் அவர்? ஒன்று இவங்க கூப்பிட்டுருக்கணும், இல்லை இவங்க போய் சொல்லணும். ரெண்டில் ஒன்று தான் உண்மை, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நபர் உடம்பு சரியில்லாமல் இருக்க நேரத்தில் அன்னெசரியான குற்றச்சாட்டுகள் இது. எல்லாத்த விட இவருக்கு நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுறீங்களா? இது என்னங்க கேள்வி? இவருக்காக வேண்டணுமா அப்படின்னு என்ன கேள்வி? ஒரு மனுஷன் சினிமாவில் நடிக்க வந்திருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடிருக்காரு, ஸ்டண்ட் சீன் பண்ணியிருக்காரு, எல்லோரையும் சிரிக்க வச்சுருக்காரு, சந்தோஷப்படுத்தியிருக்காரு. இன்றைக்கி அவர் நிறைய பேருக்கு பணம் காசு கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ், நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு, நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு வேண்டாதேன்னு சொல்கிறதுக்கு இவங்க யாருங்க? தப்பாக தெரியலையா அது? ஒரு நல்ல மனுஷனுக்காக வேண்டக்கூடாது. அவன் அங்கே போர் நடக்குது, இங்கே போர் நடக்குது, இங்கே இதுக்கு வேண்டு, அதுக்கு நீ வேண்டு, சுனாமிக்கு வேண்டுன்னு கண்ணுக்கு தெரியாத நபர்களுக்கு வேண்டிகிட்ருக்காங்க. ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நபர் வேண்டதில் என்ன தப்பு? அப்படி என்ன பண்ணிட்டார் இவங்களை அவர்? சரி, இவங்க வந்து ப்ரூஃபோட விட்னஸோட சொன்னாக்கா கூட ஓகே. ஒன்றுமே இல்லாமல் சும்மாச்சும் மேனிப்புலேஷனில் ஷீ இஸ் டெல்லிங் மெனி திங்ஸ். தட்ஸ் வெரி வெரி ராங்கு. இட்டு கட்டின கடை நான் கூட சொல்லலாங்க. எனக்கு இன்னைக்கு காலை கூட அமிதாப் பச்சன் வந்தார், நேற்று பிரபாஸ் வந்திருந்தார், நான் கூட சொல்லலாம், ஃபைன். பட் அந்த எவிடன்ஸ் விட்னஸோடு யூ ஹேவ் டு ப்ரூவ் இட். எல்லாருமே ஏன் இவங்க பின்னாடி வராங்க? எவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்கும் போது தனுஷ் சார்லேருந்து பெரிய பெரிய சிங்கர்ஸ்லேருந்து எல்லாம் இவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் என்ன?
இப்போ என் வீட்டுக்கு ஏன் வர மாட்டேங்கிறீங்க யாரும்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஒரு குழந்தையுடைய அம்மா, இதெல்லாம் நான் வரவேற்க மாட்டேன்னு. வரவேற்பு இல்லாத இடத்துக்கு யாரும் அப்படி போக மாட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு அப்படி ஒருத்தங்க வராங்கன்னா நீங்கள் அதை வரவேற்கிற மாதிரி நடந்திருக்கீங்க. இல்லாட்டி எதுக்கு வரணும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க? இஃப் யூ வெரி ஸ்ட்ரிக்ட், டோன்ட் கம் ஹோம், ஐ வாண்ட் டு பி ஸ்டேயிங் சிங்கிள். எத்தனையோ நடிகைகள் இருக்காங்க. இப்போ அந்த காலத்து நடிகை ஐஸ்வர்யா இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு யாருமே போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகைங்க இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு யாருமே போகிறதில்ல. அது ஏன் சுசித்ராவை மட்டும் தேடி அவங்க வீட்டுக்கு போகணும்? மேடம், இப்போ சுசித்ரா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்டையும் பற்றி பேசியிருக்காங்க. லைக் கார்த்திக் ராஜா சிங்கர் பற்றி பேசியிருக்காங்க, மியூசிக் டைரக்டர் பற்றி, அப்புறம் சூர்யா, ஜோதிகா, நிறைய பேர் பற்றி பேசியிருக்காங்க. அது அதை பற்றி நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? தட் இஸ் பிகாஸ் இப்போ அவங்க இருக்கிறது மும்பை. ஷீஸ் நாட் இன் த லைம் லைட் எனிமோ. இன்றைக்கி அவங்க ஒரு வேர்சைட்டல் சிங்கராக இன்றைக்கி ஒரு 10-15 படத்துக்கு பாட்டு பாடியிருந்தால் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்போ வந்து எல்லா ஆடியன்ஸும் அவங்க மறந்து போகிற நிலைமையில் இருக்காங்க. சுசித்ராங்கிற ஒரு சிங்கர் இந்த மாதிரி பல பேட்டிகளை கொடுக்குறனால தான் அவங்க ஞாபகத்தில் இருக்காங்க. இப்போ நிறைய படங்கள், வரக்கூடிய படங்களில் லேட்டஸ்ட் பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்கனாக்கா எப்பவுமே ஆடியன்ஸ் மனசில் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இந்த சிங்கர் ஹஸ் கம் அப், அந்த ஆர்டிஸ்ட் ஹஸ் கம் அப், ஆடியன்ஸ் மறந்துடுவாங்களா? நம்மளை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு புது மாதிரி ஏதாவது செய்யணும். இப்போ ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்க? இப்போ ட்ரெண்டிங்கில் இவரை பற்றி நியூஸ் வந்துச்சா அவருக்கு எனக்கும் சம்மந்தம், ட்ரெண்டிங்கில் இவரை பற்றி நியூஸ் வந்துச்சா இவங்களுக்கு எனக்கும் சம்மந்தம். அது எப்படி ஒவ்வொருத்தராக சொல்லும் போதெல்லாம் எனக்கு சம்மந்தம் ஏங்க அப்படி சம்மந்தம் இல்லைங்க, வந்தால் சம்மந்தப்படுத்திக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. ஏன்னா இப்போ சம்மந்தம் இருந்ததுன்னா ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, அதுவும் நடந்துச்சு, இது நடந்துச்சு, நான் உங்ககிட்ட எப்படி பேசுகிறேன், இது மட்டும் இல்லை கவிதா, அது மாதிரி அன்றைக்கி நடந்துச்சு, இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சு, அது தெளிவாக இது ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. பட் யாரும் வந்து ஆமாம் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்காரு, இவரை பற்றி போட்டால் வரும், இவரை பற்றி போட்டால் வரும். இப்போ நீங்களே என்னை கூப்பிட்டு சுசித்ரா பற்றி சொல்லுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ட்ரெண்டிங்கில் வரும்னு ஆசை கிடையாது. நான் வந்தேன்னா ஐ கம் ஃபார் விஷால் சார். ஓகே. விஷால் சாரை பற்றி இப்படி ஒரு அலிகேஷன் வந்தனால ஐ எம் கமிங் அண்ட் சிட்டிங் ஓவர் ஹியர் பிகாஸ் ஐ எம் பர்சனலி கனெக்டட் வித் விஷால். இதையும் கேட்பாங்கம்மா நாளைக்கு சுசித்ரா, விஷால் இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? அதான் சொன்னேன், விஷால் என்ன அம்மானு கூப்பிடுறாரு, அம்மா பையன் சம்மந்தம்னு எடுத்துக்கலாம். ஓகே. பொதுவாக இப்போ இண்டஸ்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் எல்லா துறைகளையும் இருக்கிற மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான். மக்கள் சில விஷயங்களை உடனுக்குடனே வந்து கொண்டு போய் சேர்க்கறதுனால அந்த மீடியாக்களும் அந்த மாதிரி பெருசாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ மீடியாங்களுக்கு பொதுவாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மீடியா ஹேஸ் டு டூ த ஜாப்ல. பின்ன மீடியா ஜாப் பண்ணுறதுனால தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. முந்தி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் நியூஸ் பேப்பர்ஸ் உண்மையை எழுதுவாங்க, சில நியூஸ் பேப்பர்ஸை பணம் கொடுத்து அடைச்சிடுவாங்க, உண்மை வெளில வராங்க. மீடியான பப்ளிக்கே பேசுறதுனால உண்மை வெளில தெரிஞ்சுது. விஷால் உண்மையாலுமே ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்டு இந்த மாதிரி ஹெல்த் ஆயிடுச்சா? நான் ஒன்று கேட்குறேன், விஜயகாந்த் சார்லேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். சிவாஜி அங்கிள் சாப்பிட்டது நான் தெரியும், நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் நிறைய நடிகர்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபிலிம் ஃபேர் பார்ட்டி எது இருந்தாலுமே நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் எல்லா ஹீரோஸும் நிறைய ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் ட்ரிங்க்ஸ் குடிக்க நான் பார்த்துருக்கேன். எனக்கு நம்பியார் அங்கிள் குடிக்க மாட்டாங்க, அது எனக்கு தெரியுமா. 1-2 பேர் ஐ கேன் பாயிண்ட் அவுட் ஹூ டசன்ட். மெஜாரிட்டி டு டூ. ஒரு டென்ஷன் ஒரு ஆங்ஸைட்டின்னு வரும்போது தே டூ இட். பட் இதை வந்து அதிகப்படுத்தி சொல்கிறாங்க. ஏன்னா இவருடைய உடல் நிலையை சம்மந்தப்படுத்தி சொல்கிறாங்க. ஒரு சீக்காலியாக ஒருத்தங்க படுத்தாக்கா உடனே இதனால 1000 தூக்கி போடுறாங்க. ஏங்க இப்போ நீங்கள் ஒரு டென்ஷனாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் பைக்கில் தான் வரீங்கன்னு எனக்கு தெரியும், ஒரு எடுக்கும்போது கை கால் நடுக்காது உங்களுக்கு? பயங்கரமாக டென்ஷன் நியூஸ் வருது, டக்குன்னு உங்களால் பைக் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஒரு செகண்ட் கை கால் வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டா யூ வில் ஸ்டார்ட். தட் யூஷுவல், தட் இஸ் ஃபார் எனி ஹியூமன். இவர் எல்லா சைட்லையும் டென்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒன்று வந்து பணத்தை எடுத்துகிட்டு இவர் ஏமாற்றிட்டாங்க, இவர் மேலே பழிய போட்டாங்க. இன்னொரு காதல் தோல்வி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வருது. அதே ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் வேறு. நம்மள ஃபிலிம்ஸ் வந்து பயங்கர ஹிட். ஐ திங்க் இந்த படம் அவர் கண்ணு பட்டுருச்சு. மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் he has to give such a hit to keep himself up. சும்மா காசிப் ரூமர்ஸ் யாருக்குங்க பிடிக்கும்? ஒரு நிம்மதியான லைஃப் தான் எல்லாம் பிடிக்கும். எங்கே பார்த்தாலும் கொதறிக்கிட்டே இருந்தா எவ்வளோ வேலை வந்து அவரோட லவ் ஃபெயிலியர்னால ட்ரிங்க்ஸ் நிறைய சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்கும். நிறைய விஷயங்களை சேர்த்து தாங்க இவர் சாப்பிட்ருப்பாரு. அதுவும் நிறைய அவர் சாப்பிட்ருப்பாருன்ற என்ன, வாட் இஸ் த அஷூரன்ஸ்? என்ன திங் இஸ், அப்படி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இவர் கீழே உழுந்து மயக்கம் போட்டு விழுந்தனால எத்தனை ஷூட்டிங் கேன்சல் ஆயிருக்கு, எத்தனை ப்ரொடியூசர் டைரக்டர் இவரை பற்றி கிரிப் பண்ணியிருக்காங்க. ஐயோ இவரை புக் பண்ணி தப்பா போச்சு, இந்த மாதிரி ஆச்சு, யாருமே சொல்லியா. உடம்பு சரியில்லாதனால இப்போ இதை கட்டி பேசுறாங்களே தவிர, இதை ஜஸ்ட் இணைச்சு பேசுறாங்களே தவிர இட்ஸ் நாட் ட்ரூ. ஜெமினி கணேசன் அங்கிள் எவ்வளோ சாப்பிடுவாருன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் அதுவே பேசு பொருளாகவும் இருக்குது.
இப்போ அஜித் சார் கார் ரேசிங்காக கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிருக்காரு, படத்துக்காண்டி கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ஸ்டில்ஸை வச்சுமே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். என்னையே சொல்கிறாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஆமாம், ஓகே. ஐ எம் ரெடியூசிங் மை பாடி. இப்போ என்னன்னாக்கா முக்கால்வாசி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் ஹீரோயின் கிளாமராக இருக்கணும், வலப்ஷியஸாக இருக்கணும். தட் இஸ் எ ஹீரோயின்ஸ் திங். இப்போ வந்து நான் குப்பத்து அம்மாவும் வருவேன், பெரிய எடுத்த அம்மாவும் வருவேன். இப்போ நான் குண்டா இருந்தேனாக்கா ஒன்லி ஐ கேன் டூ த ரிச் மதர். இப்போ ஒரு கிராமத்து சேரி பொம்பளை, ஒரு காசே இல்லாத பொம்பளை என்னை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒல்லியாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒல்லியாக இருந்தாக்கா நம்ம பட்டியை வந்து இவ்வளோ பெருசாக வச்சு சாரி கட்டினோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக குண்டா தெரிய போகிறோம். ஆனால் ஒல்லியாக தெரியறது கஷ்டம். ஓகே. ஸோ ஒல்லியாக தெரிஞ்சாக்கா இட் வில் பி பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் நான் பண்ணது வந்து அது பேர் என்னது, தோழர் வெங்கடேஷன். அந்த படத்துல சப்போஸ் இப்போ கேன்சர் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கும் போது ஐ கான் பிகம் ஃபேட். ஓகே. மெலிஞ்சு தான் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அம்மா ரோல்னு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாறணும். அம்மா ரோல் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கேரக்டர் கூட நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பிகாஸ் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்போ ஹீரோயின் சார்மிலான்னு வச்சாக்கா இந்த மாதிரி ஹீரோயின் வேணுன்றவங்க மட்டும் தான் புக் பண்ணுவாங்க. ஓகே. அம்மா கேரக்டர்னும் போது நிறைய பேரை பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போகணுன்னா வி ஹேவ் டு பி செலக்ட். ஓகே. இப்போ அஜித் சார் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா we are all going to some age levels. We are not young. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டா இருந்தால் தான் உங்களுக்கு வியாதிகள் அதிகமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தரைட்டிஸ், நடக்க பிரச்சனை, ப்ரீதிங் ப்ராப்ளம், எவ்ரி திங் கம்ஸ். நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கும்போது இது எதுவுமே வராது. ஸோ வி ஆல் லவ் டு கீப் ourselves thin. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, சுசித்ரா மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பார்த்து பேசுங்க தயவுசெய்து. ஏன்னா நீங்களும் ஹியூமன் பீயிங்ஸ், உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. நீங்கள் ஒருத்தவங்களை பற்றி குற்றம் சொல்லும் போது உங்களுக்கு திருப்பி அடிக்கவும் சான்சஸ் இருக்குது. நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஹாப்பினஸ் ஆல்வேஸ், எல்லாருக்கும் ஹாப்பினஸ் கொடுங்க. தட்ஸ் லைஃப். லைஃப் இஸ் ஒன்ஸ். தேங்க்யூ.